ஹலோ நண்பா! நம்ம இப்ப பார்க்க போற லாவ் ஆஃப் டெவில்ங்கிற ஒரு அனிமி தான் பார்க்க போறோம். புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ எபிசோட் நம்பர் 7 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல அவன் ஏம்மா உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ராபர்ட்? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. அதுக்கு ராபர்ட் கண்டிப்பா நீ என்கிட்ட கேட்கலாம். என்னன்னு கேளு. அதுக்கு ஏம்மா என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச டீமன் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வினோதமான ஒன்று. அதில் மேஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வரும். ஆனால் இந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது இந்த இடத்துல. இவ கேள்வி கேட்டோடனே நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, இதை பற்றிலாம் உனக்கு தெரியுமா டீமன்ஸை பற்றிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம அம்மா என்ன சொல்கிறேன்னா, நான் டீமன்ஸை அன் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போய் எங்கள் டீமோட. அதனால இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் டீமன்ஸோட மூமெண்ட்ஸை பற்றி. அதை கேட்ட ராபர்ட், நீ சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இங்கே பெரிய ஆபத்தில் இருக்கோம்னு அர்த்தம். நம்ம யங் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அதே சமயத்தில் அந்த டீமனை கொன்னே ஆகணும். அதனால எல்லாம் பாதுகாப்போட இருங்க. இப்படிலாம் அவர் சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எப்படிப்பா ஃபாரஸ்ட்டுக்கெலாம் போய் மாஸ்டர்ஸ்லாம் போய் அன் பண்ணியிருப்பா டீமன்ஸ் எல்லாம். இப்போ என்ன இவங்க காலில் கட்டி எல்லாத்தையும் மைக்கி கொண்டு போல இந்த விஷயம்லாம் நம்ம எம்மா காதுக்கு விழுந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்போ நம்ம காட்டு போய் உங்கள் எல்லாருக்கும் சாவன ஆசையாக இருந்தால் சொல்லுங்க, நானே அவங்க என் கையாலே கொண்டுடுறேன். அதை கிட்ட நம்ம ஈரம் நம்ம இங்கே சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, வாங்க முன்னாடி போகலாம், போயிட்டே இருக்கலாம். அதை கேட்டானே எல்லாருமே அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் போய் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. எந்த மாஸ்டரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விரக்தியில் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம காட்டு பையில நம்ம ராபர்ட் பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ நம்ம காட்டு பையன் என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு இங்கே எந்த மாஸ்டரும் இல்லைன்னு மட்டும் சொல்கிறாதீங்க. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ தேடியும் ஒரு மாஸ்டர் கூட கண்ணுக்கு படவே இல்லை. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இன்னைக்கு போரிங்காக இருக்குது. அதை கேட்ட ராபர்ட்டா, நீ சொல்கிறது ரைட்டா, இங்கே எதுவும் வித்தியாசமாக என்னமோ இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மாஸ்டர்ஸ் எதுவுமே இல்லை, என்னால் இதை நம்ப முடியல. அப்போ நம்ம ஹீரோ தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம். அப்போ எம்மா மட்டும் தனியாக நடந்து போகிறா. அதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடலாம். எம்மா தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி பேசலாம் நினச்சதுக்கப்புறம் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் என்ட்ரி கொடுக்குறான். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கேங்கிற மாதிரி அம்மாவும் கேட்குறா. நீ மற்றவங்க பேசுகிறதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆவார். உன்னோட மூன்லைட் ஃபேமிலியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரி மனம் திறந்து போனேன்னா நீ உன்னோட பெருமையை வாங்கவே முடியாது. ஒரு பொண்ணாக இருந்துட்டு நைட்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் என்றைக்குமே உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உன்னோட டேலண்ட்டையும் மதிக்கிறேன். உன்னோட டேலண்ட்டை மதிச்சதுனால தான் நான் உனக்கு இங்கே என்னோட நைட்டாக உனக்கு வேலை கொடுத்துருக்கேன். அங்கே என்ன ஒரு பூவை படிச்சுட்டு வந்து அவள் தோளில் வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, நீ என்றைக்குமே ஆனரபிள் நைட்டாக இருப்பேன். எனக்கு அது நல்லாவே தெரியும். உண்மையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதை கேட்டோன்னே ஏமா கண்டிப்பாக உங்களை நான் என்றைக்கும் வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன் எங்கள் மாஸ்டர். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு சட்டம் கேட்குற மாதிரி இருக்குது. அது கேட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பயங்கரமான ஒரு ஓனா வந்து அங்கே இருக்க எல்லாருமே கொண்டுட்டு இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம காட்டு பயில முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கான். அதே சமயத்தில் ராபர்ட்டை அடித்து முடிச்சு விட்டுறாரு, அது கொண்டு போட்டுறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இன்னும் பார்க்குறாருன்னா இந்த ராபர்ட் நம்ம ஓனையில் கொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. நான் வரத்துக்குள்ளேயே சண்டை முடிஞ்சு போச்சு போல இருக்குது. அதை கேட்ட ராபர்ட், ஆமாம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது. அப்போ நம்ம ஹீரோ அப்போனா ஓகே சரி ஓகே அதை போய் செட்டு பண்ணல என்னன்னு போய் பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துக்கிட்ட போய் அந்த ஓனையை பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு அந்த ஓனை அப்படியே வேனிஸ் ஆக ஆரம்பிக்குது. என்ன டீமன் மாஸ்டர்ஸ் எல்லாமே இப்படி செட்டு பண்ணால் இப்படி தான் வேனிஸ் ஆகுமா? என்னால் நம்ப முடியல. உண்மையில் இப்படி தான் நடக்குமா ஏம்மா? அதுக்கு ஏம்மா என்ன சொல்கிறானா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஆகி வாய்ப்பே இல்லை. இந்த விஷயம் இப்படிலாம் நடந்து நான் பார்த்ததே இல்லை இருக்கு முன்னாடி. இங்கே என்னமோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது. அப்போனா நீ சொல்கிற ரைட்டாக இருந்ததுன்னா இங்கே ஏதோ ஆபத்து இருக்குது, நம்ம எல்லாரும் யங் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ராபர்ட் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சுற்றி நிற்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா காவலாளிகளும். அப்போ அந்த இடத்துல வினோதமாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது. பயங்கரமான சத்தங்கள்லாம் அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கு. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொடக்டிவாக நம்ம யங் மாஸ்டரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வானத்துலேருந்து ஒன்று பறந்து வந்துட்டுருக்கு, அது கேலிபர். அதை பார்த்துருக்க ராபர்ட் திரும்பி பழைய மாதிரி நடக்க போகிறா, அதுக்கு நடக்க விட மாட்டேன், இன்றைக்கி ஒன்று கொல்லாம விட மாட்டேங்கிற மாதிரி கட்டுறான். அப்போ நிறைய அந்த இடத்துல கேலிபர் வருது. அதை பார்த்து அங்கே சுற்றி இருக்க டீமில் இருக்கவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதான் அந்த கேலிபரா, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்றா, இது எப்படி டிஃபிட் பண்ண போகிறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கேலிபர் நம்ம ஹீரோ டீம் அட்டாக் பண்ண வருது. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே அங்கே ஒரு சீல்டு மாதிரி போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம எம்மாலாம் அம்பெல்லாம் விட்டு அந்த கேலிபரை கொண்டுட்டு இருக்கா. ஆனால் அப்படி இருந்தால் கொல்ல நிறையா கேலிபர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொல்ல எல்லாம் வேரிஸ் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்த ஹீரோ இங்கே இன்னமும் தப்பாக நடக்குது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கேலிபர் அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம எம்மா தள்ளி விட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டா. அப்போ நம்ம எம்மாவை தூக்கிட்டு போய் தூரமாக தூக்கி போகிற ஒரு கேலிபர். அதெல்லாம் பார்த்து நம்ம காட்டுப்போய் இங்கே வேகமாக எதாவது பண்ணுங்க, இங்கே ரொம்ப ஆபத்தாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த கேலிபர் பயங்கரமாக சத்தம் எழுப்புது. அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் நம்ம ஹீரோலாம் என்ன பவர்னு எனக்கு புரியலைங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ராபர்ட் என்ன சொல்கிறேன், நான் பார்த்துக்கிட்டேன் யங் மாஸ்டர் இந்த இடத்த விட்டு போயிருங்க. அப்போ திடீர்னு நம்ம யங் மாஸ்டர் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு நம்ம ஹீரோவை. அதை பார்த்ததுக்கப்புறம் ராபர்ட் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் அந்த ஒரு கேலிபரை போட்டு தெளிறாரு. யங் மாஸ்டர் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க வேணாம், தயவு செஞ்சு இங்கே எங்கேயாவது போயிருங்கிற மாதிரி நம்ம ராபர்ட் சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல வந்து அந்த கேலிபருக்குள்ள சண்டை போட்டுட்ருக்காரு.
அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் பயங்கரமாக அந்த இடத்துல செத்து விழுந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரத்தம்லாம் நம்ம ஹீரோ மூஞ்சில தெளிக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ எனக்காக இத்தனை பேர் செத்துட்ருக்கானோ, ஆனால் நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அந்த ஃபயர் பால் டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி நம்ம மேஜர் லெவல் 1 மேஜர் தேடுறாங்க. அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே பயந்துட்டு நான் வேலைக்கு ஆகாது, அந்த ஏதாவது பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கேலிபரத்தில் என்ன எஸ்ஐ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அப்படியே அந்த மேஜிக் ஃபஸ்ட் லெவல் மேஜிக் பேக்கு கிட்ட போயிட்டு இது ஒன்று தான் இதை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் பால் இருக்குது இல்லைங்க, அந்த லிக்விட்ஸ்லாம் எடுத்து அப்படியே தூக்கி வீச ஆரம்பிக்கிறான். இருக்கிற கேலிபர்ஸ் மேலெல்லாம் பயங்கரமாக நடத்த ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன்லாம் நடந்து ஓரளவுக்கு இருக்கிற பாதி கேலிபர்ஸ் காலி ஆகிட்டு இருக்கு. ஏமா மைக்கெட்டில் இருந்தால அவன் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஆபத்தாக இருக்குது, நான் உங்களை காப்பாற்றியாங்கிற மாதிரி போக பார்க்குறேன். நம்ம ராபர்ட் ஒரு பக்கத்தில் அடிப்பட்டு கிடந்ததுனால நம்ம எம்மா கையை பிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது, நம்மளோட ஒரே மோட்டிவேஷனாக இருக்கணும்னா யங் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணோம். அதனால தயவு செஞ்சு யங் மாஸ்டரை சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போயிரு. இந்த கேலிபர்ஸ் எல்லாத்தையும் நானே தனியாக இருந்து பார்த்துக்கிறேன் என் டீமோட. ஆனால் யங் மாஸ்டர் உயிரோடு இருக்கணும், அது ஒரு விஷயம் எனக்கு முக்கியம். ஏம்மா என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் நீங்கள் தனியாக சண்டை போடணும் அவசியம் இல்லை, நான் உங்களுக்காக இருக்கோம், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டு எல்லாரையும் கொள்ளலாம். அப்போ ஏம்மா கையை பிடிச்சிருக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே எதுவும் முடியாது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு பயங்கரமாக இன்ஜுரியாக இருக்குது, என்னால் ஓட முடியாது, அதனால தான் யங் மாஸ்டரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், ப்ளீஸ் யங் மாஸ்டரை காப்பாற்று. உனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா, நீ உண்மையான நைட்டாக மாறணுன்னா தயவு செஞ்சு இதை பண்ணு. அப்போ தாங்க நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் நம்ம எமாக்கு நான் வருது, நீ உண்மையான நைட்டாக இருக்க, நான் ஒன்றை நம்புகிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் நினச்சி பார்த்து இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ தாண்டி அவன் முன்னாடி போயிட்டுருக்கா. போகும்போது தயவு செஞ்சு பின்னாடி இருங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேங்கிற மாதிரி முன்னாடி போயிட்டு அவள் கை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான் அந்த இடத்துல. அது ஒரு சீல்டு மாதிரி அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அப்போ தான் அதோட பேர் என்னங்கிறத நமக்கு சொல்கிறான், டீமன் வேனிஷ் டெக்னிக். அது நோபல்ஸால் பண்ண முடியும். அது மூன்லைட் ஃபேமிலியோட சீக்ரெட் மேட்டர்ஸ் தான் இது ஒன்று. அந்த சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்க டீமன்ஸ் எதாலையும் உள்ளே வர முடியல, உள்ளே இருக்க டீமன்ஸும் செத்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம யமாவுக்கு. அதை பார்த்தா காத்து பயில இதுக்கு மேலே பண்ணாதீங்க, நீங்கள் செத்துருவீங்க, இது டெட்லிங் சீல்டான சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களா இந்த இடத்துல நீங்கள். அப்போ நம்ம எம்மா சொல்கிறேன், நான் யங் மாஸ்டருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணல, தப்பே இல்லை, அவர் ஒருத்தர் தான் எனக்காக ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கிட்ட நம்ம ஹீரோவும் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ண அவசியம் இல்லை. அப்போ எம்மா என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் உண்மையான நைட்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதை கேட்ட ராபர்ட்டை அங்கே சுற்றி இருக்க நைட்ஸை எல்லாருமே இவ்வளோ உண்மையான வாரியருங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம எம்மாவுக்கு. அப்போ எம்மா என்ன சொல்கிறேன்னா, யங் மாஸ்டரை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு எல்லோரும் கிளம்பி போங்க, என்னால் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது இந்த இடத்துல. ராபர்ட் அந்த இடத்துல எல்லோரும் கிளம்புங்க சீக்கிரமாக, நம்ம யங் மாஸ்டரை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போகணும். ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துல ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. யோசிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண வர மாதிரி தெரியுது. அதை பார்த்தா ராபர்ட் பக்கத்தில் போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அது வேனிஸ் ஆகலாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்கே என்ன நடக்குது நான் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஸ்விட்சை நினைஞ்சு வச்சு அந்த இடத்துல அப்படியே செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ நம்ம ராபர்ட் என்னாச்சு உங்களுக்கு, வாங்க போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றான். அப்போ நம்ம ஹீரோ நிப்பாட்டுங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு அப்படியே சொல்லிட்டு முன்னாடி நம்ம எம்மா கிட்ட போகிறாரு. எம்மா கிட்ட போயிட்டு நீ இது வரையும் பண்ண வரையும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு கட்டு போட்டுறாரு. கட்டு போட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்றைக்கி உண்மையான ட்ரூவான வாரியருங்கிற ப்ரூவ் பண்ணிட்டேன். நீங்கள் என் கையில் கட்டு போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற சர்க்கிள்லாம் போயிடும், அப்புறம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதெல்லாம் போதும், நீ பண்ண வரையும் போதும், இனிமேல் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒன்றா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துருதான். அப்படியே நம்ம ஹீரோவாக பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம காட்டு பயில பக்கத்தில் தான் இருக்கான். அப்போ அங்கே ஒரு கத்தி மாதிரி ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துக்கிறாரு அது அந்த கத்தியை. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இருந்துச்சு இங்கே தயவு செஞ்சு யாருமே எதுவும் பேனிக் ஆக தேவையில்லை, இங்கே என்ன நடக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன், எவனோ நம்மக்கிட்ட ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதை கேட்டால் நம்ம ராபர்ட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் பின்னாடி பாருங்கள் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணாது. அதை கேட்டோன்னே நம்ம ராபர்ட் முன்னாடி போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா கத்தி எடுத்து ராபர்ட் வயிற்றுலேயே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுக்காக நம்ம ஹீரோ ராபர்ட்டை குட்டினாரு. என்ன நடக்க போகுது எல்லாமே அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இது வரையும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ண மறந்துறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.